என் பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரை நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்கிறாய். ஆனால் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். கண்ணீருக்கு காரணமான வினைகள் முடிவுக்கு வருகின்றன. ஆனால் நான் முன்பே கூறியபடி கவனமாக இருக்கவும், குடும்பத்தில் வரக்கூடிய வாக்குவாதங்களை கவனமாக தவிர்க்க வேண்டும். சாதாரணமான வார்த்தைகள் கூட வாக்குவாதத்தில் புண்படுத்திவிடும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். அதை பற்றிய கவலை வேண்டாம். இப்போதும் சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து தயக்கத்துடன் சில இடங்களுக்கு செல்கிறாய். மற்றவர்களுக்காக வாழாமல் உனக்கு பிடித்தபடி நல்ல குணத்துடன் நேர்மறை எண்ணத்துடன் நீ வாழ முயற்சி செய். யார் என்ன நினைப்பார்களோ என்று நினைக்காமல், என் அப்பா முருகனுக்கு பிடித்த பிள்ளையாய் நான் வாழ்கிறேனா என்று மட்டும் பார். கலியுகத்தில் வரும் துன்பங்கள் கந்தனை பற்றியவர்களை நெருங்காமல் விலகிச் செல்லும். ஓம் முருகா சரவண பவ முருகா சரணம் சரணம் என பதிவிட்டு நீ தயக்கமின்றி வாழ்வை எதிர்கொள். உன் நல்ல குணங்கள், உனக்கான மரியாதையை இன்று நீ செல்லும் இடங்களில் பெற்றுத்தரும். ஓம் சரவண பவ. நல்லதே நடக்கும்.